தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நமக்கு நிந்தனைகள், அவமானங்கள், வேலை பார்க்கும் இடத்தில், வசிக்கும் இடத்தில், உறவினர்களால், உற்றார்களால், நண்பர்களால் ஏற்படும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், யார் உன்னை என்ன கூறி வெட்கப்பட நினைத்தாலும் நீ வெட்கப்பட மாட்டாய், ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஆகவே உன் முகத்தை கற்பாறையை போன்று நீ இறுக்கமாக வைத்துக்கொள். அது வெயில் என்றாலும் மழை என்றாலும் தன் தன்மையை மாறாமல் அப்படியே இருக்கும். பிரியமானவர்களை, இதை போன்று நாமும் நம்மை யாரு நிந்திக்க வந்தாலும் அவமானப்படுத்த நினைத்தாலும் நம் முகத்தை நாம் மாற்றவே கூடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். சிரித்துக் கொண்டே கர்த்தருடன் இருக்கிறார் என்று நாம் நம் முகத்தை அள வைத்துக் கொண்டோ அல்லது கோபத்தை காட்டிக்கொண்டோ இருக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஆலோசனை கூறுகின்றார். பிரியமானவர்களை, ஆகவே நமக்கு ஏற்பட்ட, இதற்கு முன்பு ஏற்பட்ட நிந்தைகளையும் அவமானங்களையும் நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம். இனி நடந்தாலும் கூட நாம் வெட்கப்பட மாட்டோம். நம்மை அவமானப்படுத்த நினைப்பவர்கள் தான் வெட்கப்படுவார்களே தவிர கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர்கள்தான் வெட்கத்தையும் நிந்தையையும் அடைவார்கள். ஆகவே நாம் அப்படி சூழ்நிலை வர இருக்கும் பொழுது நம் முகத்தை நாம் எப்பொழுதும் போல் அமைதியாக வைத்துக்கொண்டு நாம் அளவோ வேதனைப்படவோ கோபப்படவோ படக்கூடாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியான முகமாக நம் இதயமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், முகமும் எப்பொழுதும் மலர்ந்த முகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மையும் நம் சந்ததியும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக யார் எந்த நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு வெட்கம் வருவதில்லை, நீர் எங்களுடன் இருக்கின்றீர் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் கூறின இந்த ஆலோசனையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனும் சகோதரியும் நாங்களும் எங்களுக்கு நிந்தை அவமானங்கள் வரக்கூடிய அது போன்று தோன்றினாலும் எங்கள் முகத்தை நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். கற்பாறை எப்படி எந்த வெயிலுக்கும் குளிருக்கும் மழைக்கும் அது அசையாமல் இருப்பது போன்று நாங்களும் யார் எங்களுக்கு துன்பங்கள் நிந்தைகள் கொண்டு வந்தாலும் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் எங்கள் முகம் மலர்ச்சியாகவே நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று உறுதி எடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.